ஜேம்ஸ் பாண்ட் ஃப்ரான்ச்சைஸில் என்ன ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அதோட லாஞ்சிவிட்டி. 1950s ஆரம்பிச்சு 1950s அந்த புக்கு ஃபஸ்ட் லான்ச் ஆகுது. அதுலேருந்து இப்போ ஒரு ஆல்மோஸ்ட் 70 வருஷமாக வந்து அதோட ரெலவன்ஸை மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்குது. ஆல்மோஸ்ட் எந்த ஒரு சிங்கிள் கேரக்டரும் எந்த ஒரு ஃப்ரான்ச்சைஸுமே அதை இது வரைக்கும் புல் ஆஃப் பண்ணதில்லை. டைம்ஸ் மாறிட்டே இருக்கும், ட்ரெண்ட்ஸ் மாறிட்டே இருக்கும், ஜேம்ஸ் பாண்ட் அடாப்ட் ஆகிட்டே இருப்பான். பட் அந்த ஒரு வாட்டி ஒரு ஜேம்ஸ் பாண்ட் படம் வரும்போதும் அந்த ஹைப் கண்டிப்பாக இருக்கும். ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்துருந்தேன். அதாவது எந்த ஒரு ஜேம்ஸ் பாண்ட் படமே ஃப்ளாப் ஆனதில்லை அப்படின்னு சொல்லிட்டு. பியாண்ட் த கூல் கேட்ஜெட்ஸ் அண்ட் அந்த சூட்ஸு, அந்த விமென், அந்த கார்ஸு, இது எல்லாத்தையும் தாண்டி அந்த கேரக்டர் வந்து ஒரு டீப்லி ஃப்ளாட் கேரக்டர் தட் ஆல்சோ ஆட்ஸ் டு தி அப்பீல். இட்ஸ் லைக் பீக் மேல் ஃபேண்டசி தான், பட் ஸ்டில் இஸ் அ டார்ச்சர்ட் பீயிங். தட் இஸ் ஆல்சோ தி அப்பீல். லைக் எவ்வளோ தான் கஷ்டம் வந்தாலும், எவ்வளோ தான் ஸ்ட்ரெஸ் வந்தாலும், அதை தாண்டியுமே வந்து கம்போஷர் மெயின்டைன் பண்ணி மிஷனை முடிக்கிறது அப்படின்றது ஐ கெஸ் இட்ஸ் பார்ட் ஆஃப் த ஃபேண்டசி. அண்ட் ஸோ எனக்கு வந்து இந்த ஜேம்ஸ் பாண்ட் ஏன் வந்து இவ்வளோ வருஷமாக நிலச்சி நிற்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசை. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக அந்த சோர்ஸ்க்கே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஃபஸ்ட்டு புக் எடுத்து படிக்க ஆரம்பித்தேன். இயன் ஃப்ளெமிங்கோட கெசினோ ராயல். 1953 பப்ளிஷ் ஆகிருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு வந்து கெசினோ ராயல் படம் ரொம்ப பிடிக்கும், டேனியல் கிரேக் படம். பட் இட்ஸ் பேஸ்ட் ஆன் அ புக் அப்படின்றதே எனக்கு ஷாக்கிங்காக இருந்துச்சு. பிகாஸ் டேனியல் கிரேக் வர்றதுக்கு முன்னாடி நிறைய டெக்கேட்ஸ் வர்த் ஆஃப் ஜேம்ஸ் பாண்ட் படம் இருக்குது. ஸோ நான் வந்து இந்த எல்லா புக்கையும் எடுத்து முடிச்சிருப்பாங்க அப்படின்னு நினச்சேன். கெசினோ ராயலில் அது வரைக்கும் தொடவே இல்லை, எக்ஸப்ட் ஃபார் தட் ஒன் டிவி அடாப்டேஷன் நினைக்கிறேன். அப்படின்றது எனக்கு ஒரு மாதிரி ஷாக்கிங்காக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த டேனியல் கிரேக் படம் வந்து இந்த புக்கை க்ளோஸாக ஃபாலோ பண்ணியிருக்கோம். இந்த பேசிக் ப்ரிமைஸ் அப்படியே எடுத்திருக்கோம். அஃப்கோர்ஸ் ஆட்லாம் பண்ணியிருக்கோம், டைம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மாறி இருக்கும். பட் எசென்ஷியலி அந்த புக்கோட அடாப்டேஷன் தான் இந்த இந்த படம். ஸோ அந்த புக்கு படிக்கும்போது எனக்கு சரி, ஒரிஜினலாக ஃபஸ்ட்டு ஜேம்ஸ் பாண்ட் இந்த உலகத்துக்கு இன்ட்ரடியூஸ் ஆகும்போது எப்படி இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஜேம்ஸ் பாண்ட் ஃப்ரான்ச்சைஸில் என்ன ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அதோட லாஞ்சிவிட்டி. 1950s ஆரம்பிச்சு 1950s அந்த புக்கு ஃபஸ்ட் லான்ச் ஆகுது. அதுலேருந்து இப்போ ஒரு ஆல்மோஸ்ட் 70 வருஷமாக வந்து அதோட ரெலவன்ஸை மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்குது. ஆல்மோஸ்ட் எந்த ஒரு சிங்கிள் கேரக்டரும் எந்த ஒரு ஃப்ரான்ச்சைஸுமே அதை இது வரைக்கும் புல் ஆஃப் பண்ணதில்லை. டைம்ஸ் மாறிட்டே இருக்கும், ட்ரெண்ட்ஸ் மாறிட்டே இருக்கும், ஜேம்ஸ் பாண்ட் அடாப்ட் ஆகிட்டே இருப்பான். பட் அந்த ஒரு வாட்டி ஒரு ஜேம்ஸ் பாண்ட் படம் வரும்போதும் அந்த ஹைப் கண்டிப்பாக இருக்கும். ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்துருந்தேன். அதாவது எந்த ஒரு ஜேம்ஸ் பாண்ட் படமே ஃப்ளாப் ஆனதில்லை அப்படின்னு சொல்லிட்டு. பியாண்ட் த கூல் கேட்ஜெட்ஸ் அண்ட் அந்த சூட்ஸு, அந்த விமென், அந்த கார்ஸு, இது எல்லாத்தையும் தாண்டி அந்த கேரக்டர் வந்து ஒரு டீப்லி ஃப்ளாட் கேரக்டர் தட் ஆல்சோ ஆட்ஸ் டு தி அப்பீல். இட்ஸ் லைக் பீக் மேல் ஃபேண்டசி தான், பட் ஸ்டில் இஸ் அ டார்ச்சர்ட் பீயிங். தட் இஸ் ஆல்சோ தி அப்பீல். லைக் எவ்வளோ தான் கஷ்டம் வந்தாலும், எவ்வளோ தான் ஸ்ட்ரெஸ் வந்தாலும், அதை தாண்டியுமே வந்து கம்போஷர் மெயின்டைன் பண்ணி மிஷனை முடிக்கிறது அப்படின்றது ஐ கெஸ் இட்ஸ்